ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 5 தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்தியில் இன்றைக்கி 5th கிளாஸு என்னோட முடிஞ்சிச்சு இந்த டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு கொஷின், தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். வடமொழியில் காணப்படும் அனைத்தும் டேஷ் மொழியிலும் காணப்படுகின்றன, அது ஜெர்மன் மொழியிலும் காணப்படுகின்றன. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு டேஷில் காணப்படுகிறது, உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு டேஷில் காணப்படுகிறது, உயர்திணை ஒருமையில் காணப்படுகிறது. அஃறிணை பொருட்களையும் ஆண் பெண் என்று பால் அடிப்படையில் பகுத்தாலும் அவற்றிற்கென பால்காட்டும் விகுதிகள் இல்லை. தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். எடுத்துக்காட்டு கடுவன், மந்தி, களிறு, பிடி. ஓகே. 41, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் டேஷை மட்டும் காட்டும், காலத்தை அதாவது திணையை மட்டும் காட்டும், பால் எண் இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. காலத்தையும் திணையை மட்டும் காட்டுமா, பால் எண் இடம் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை அப்படின்றாங்க. திராவிட மொழிகள் வினைச்சொற்கள் காலம், திணை, பால் எண் இடம் ஆகியவற்றை தெளிவாக காட்டுமா. எடுத்துக்காட்டு வந்தான் அப்படிங்கிறது ஒரு உயர்திணை, அது ஆண்பாலையும் குறிக்கும் படர்க்கையும் குறிக்கும் அப்படின்றாங்க. வந்தானுங்கிறது ஒரு உயர்திணை, வந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால் படர்க்கை. அடுத்த கொஷின், இவ்வியல்புக்கு மாறாக அமைந்துள்ள திராவிட மொழி எதுனா மலையாளமா. மலையாள மொழியில் திணை, பால் எண் ஆகியவற்றை காட்டும் விகுதிகள் இல்லை அப்படின்றாங்க. தனி சொற்களாலேயே ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியுமா. ஒரு தனி சொல்லால் தான் ஆண் பெண் பகுப்பை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. கிபி 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் முழுமையான எழுத்து வடிவம் பெற்றது அப்படின்றாங்க. டேஷ் போன்ற நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் இடம்பெற்றுள்ளது. மொரிசியஸ், இலங்கையில் அந்த நாட்டில் என்ன பண்ணுது, நம்மளுடைய பணத்தாள்களுடைய தமிழ் அங்கே இடம்பெற்றிருக்கு, அவங்க பணத்தாளில் நம்மளுடைய தமிழ் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. அடுத்த கொஷின், தமிழின் தனித்தன்மைகள், அதாவது தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. திராவிட மொழிகளில் பிற மொழிகள் தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலான தமிழிலேயே அமைந்துள்ளது அப்படின்றாங்க. தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது நம்மளுடைய தமிழ்மொழி அப்படின்றாங்க. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித்தீவ் ஆகிய நாடுகள் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர் போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமை உடையது எதுனா நம்மளுடைய தமிழ்மொழி. அதுதான் தமிழின் தனித்தன்மைகள். இதெல்லாம் திராவிட மொழிகள். அதாவது ஃபஸ்ட்டு கொஷின் தமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது எது? மொழி. ரெண்டாவது கொஷின், தனக்கென தனி சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி எது அப்படின்னா மூலமொழி. தனக்கென தனி சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாக உள்ள மொழி எதுனா மூலமொழி. அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழி தான் கிளைமொழிகள். மூலமொழியிலிருந்து தோன்றியது தான் கிளைமொழி. கிளைமொழிகள் டேஷ் அடிப்படையில் அவற்றை ஒரே மொழி குடும்பத்தில் அடக்குவர். மொழியியல் அறிஞர் யாருன்னா பொதுத்தன்மையின். கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே பரந்து விரிந்த உலக நாகரிகங்கள் அனைத்துக்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியிருக்கிறது எதுனா நம்முடைய இந்திய நாகரிகம். தாயாகவும் வழிகாட்டியாகவும் 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே பரந்து விரிந்தது உலக நாகரிகம் அப்படின்னா நம்மளுடைய இந்திய நாகரிகம். இம்பார்ட்டண்டான கொஷினு. இவ்வாறு இந்தியா முழுவதும் பரந்து விரிந்திருந்த அப்பழம்பெரும் நாகரிகத்தையே டேஷ் என அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிட நாகரிகம் அப்படின்னு அறிஞர்கள் கருதுகின்றனர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 திராவிட பெருமொழிகள் எனப்படும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 திராவிட பெருமொழிகள் எனப்படும் அப்படின்றாங்க.
திராவிட மொழிகள் திராவிட இன திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களுள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கூறியவர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் கூறியவர் யாருன்னா கால்டுவெல். திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? குமரில பட்டர். இம்பார்ட்டன்ட் கொஷின். திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். இதுதான் இந்த கொஷின் தான் குழப்பம். இதுக்கு இது வருமா, இதுக்கு இது வருமானு. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரில பட்டர். உருவாக்கினது குமரி. பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். பயன்படுத்தணும்னா காசு. அப்போ கால்டுவெல். ஓகே. உருவாக்கியவர் குமரில பட்டர். மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் டேஷ் என்று வழங்கினார். தமிழியன் தமுலிக் அப்படின்னு வழங்கினாராம். அடுத்த கொஷின் 13வது கொஷின். அவற்றுள் தமிழ் மிகுந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்தது. எனினும் பல திராவிட மொழிகளுள் தமிழையும் ஒன்றாக கொண்டவர். ஆகவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிடம் எனும் சொல் தாம் கையாண்டதாக கூறியவர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகளுள் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி எதுனா தமிழ். அழிந்து வரும் பண்டைய ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாத்து வருவது யுனெஸ்கோ நிறுவனம். ஓகேவா? அழிந்து வரும் பண்டைய ஓலைச்சுவடிகள்லாம் யார் பாதுகாக்கிறாங்க? யுனெஸ்கோ நிறுவனம். திராவிட மொழிகள் அனைத்துக்கும் மூலமான மொழியை டேஷ் என பல்வேறு சொற்களால் குறிப்பர். முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி. 17% அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி 80% என்ன இருக்குது? 80% அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்ட ஒரே திராவிட மொழி எதுனா நம்மளுடைய தமிழ் தான். தொன்மை தனித்தன்மை மொழிகளின் தாய் சொல்வளம், இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழியே எனப்படும் செவ்வியல் மொழி எனப்படும். செம்மொழிக்கான கூறுகள் மொத்தம் எத்தனைனா 11. இரவின் அறுவாடை என்னும் நூலை எழுதியவர் புவியரசு. உன்னை நீயே அறிவாய் என்று கூறியவர் சாக்ரடிஸ். பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையானவை. அதில் 21 நரம்புகளை கொண்டது பேரி. 21 பேரி. 19 நரம்புகளை கொண்டது மகரயாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். 14 நரம்பு, 19 மகரம், 21 பேரி. யாழின் வடிவமே மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருவமாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. யாழின் வடிவமே மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக மாறிச்சான். யாழ் ஒரு நரம்பு கருவியாகும். யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி வீணையாகும். வீணை 7 நரம்புகளை கொண்டது. இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். வீணை 7 நரம்புகளை கொண்டது. அதில் இடக்கை விரல்களால் நரம்புகளை அமுக்கியும், இப்படி வச்சு செய்வாங்கள்ல, இப்படி விரல்களை அமுக்கியும் தேய்த்தும் வலக்கை சுண்டு விரலால், இந்த சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசை எழுப்புவர். பரிவாதினி என்னும் வீணை வகை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது அப்படின்றாங்க. வழக்கத்தில் இருந்தது. பரிவாதினி என்னும் வீணை வகை பல்லவ மன்னனுடைய மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. இப்போது அந்த தமிழின் தொன்மை, அதோடைய சிறப்பு, திராவிட மொழிகளுடைய தொடர்பான செய்தி, இது எல்லாம் எந்த நோட்ஸ்லேருந்து நான் இப்போ எடுத்து நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆரஞ்சி அம்மாள் நல்வழி குட்வே பயிற்சி மையம், பரணம், அரியலூர் மாவட்டம். நான் அரியலூர் மாவட்டம் தான், அதனால் அங்கே தான் இந்த புக்கு வாங்கினேன்.
இந்த டே 5 மொத்தம் இந்த 5 கிளாஸும் இதுலேருந்து தான் படிச்சுட்டு இருக்கேன். தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளை பற்றி நான் 5 கிளாஸில் பார்த்துருக்கோம். நான் இந்த புக்கில் தான் இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறமா ஏதாவது நோட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.